ஓகே, அருமையான சங்கீதம் 119வது சங்கீதம். அதில் 73 96 வரை நாம் இன்று வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்ன 119ஆம் சங்கீதம் முழுமையாகவே வசனத்தை குறித்ததான காரியங்கள். அதனால் அந்த சங்கீதம் முழுவதுமே வசனத்தை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு வசனம் பாருங்க, அதில் போட்டிருக்கு 92 பாருங்க, 92வது வசனம் பாருங்க. இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராது இருந்திருந்தால் என் துக்கத்தில் நான் செத்து போயிருப்பேன். பார்த்தீங்களா? அப்போ வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சி. உங்கள் வேதம் மாத்திரம் ஆண்டவரே எனக்கு மகிழ்ச்சியா இல்லைன்னா நான் துக்கத்தில் என்ன ஆகியிருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேதம் நம்மளை வாழ வைக்கிற வேதமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னு கேட்டால் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாக்கோபு 1:22 புதிய ஏற்பாட்டில் இருக்கு. என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. எடுத்துட்டீங்களா? தேடிட்டு இருக்கீங்களா? தேடியும் காணாதிருப்பாயா? தேடுங்கள் கிடைக்கப்படுமா? எல்லார் கையில் பைபிள் இருந்தால் கொஞ்சம் பைபிளை உயர்த்தி காட்டுங்க. கையில் பைபிள் உள்ளவங்க உயர்த்தி காட்டுங்க. கையில் பைபிள் நல்லா உயர்த்துங்க. எல்லோரும் பைபிளோட தானே வந்திருக்கீங்க. ஓகே சரி, வாசிங்க. பேஜ் நம்பர் சொல்லுங்கள். 313 எடுங்க. யாக்கோபு 1:22 பாருங்க. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க நமக்கு. அல்லாமலோ நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனம் எவ்வளோ திருவசனம்னு மதிப்போட போட்டிருக்கு பாருங்க, இல்லையா? வசனத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, வசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு வசனத்தின்படி வாழுங்கள். வசனத்தின்படி செய். வசனத்தில் இல்லாத ஒன்றை செய்யக்கூடாது. அதனால தான் நீ உன்னை வஞ்சித்ராத. வசனத்தில் இல்லாததை நீ ஏதாவது ஒன்று செஞ்சு வஞ்சித்ராத. உங்களை நீயே வஞ்சித்ராத. அல்லேலூயா. அதனால எனக்கு எவ்வளோ வசனம் தெரியும் என்பது முக்கியம் அல்ல, வசனத்தின்படி வாழ்கிறேனா என்பது மிகவும் முக்கியம். செக் பண்ணுங்க, நீங்கள் வசனத்தின்படி தான் வாழ்கிறீங்களா? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமையில் சொந்த பேச்சை பேசக்கூடாதுன்னு சொல்லுது. ஞாயிற்றுக்கிழமையில் சொந்த பேச்சை கூட, இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன்லாம் என்றைக்கு தான் வைக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை சொந்த பேச்சு குடும்பத்தை குறித்தே பேசக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமையில் தான் கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமையில் தான் காது குத்து, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாமே வைக்கிறோம். இதெல்லாம் வசனத்தின்படி செய்கிறோமா? வசனத்துக்கு புறம்பா செய்கிறோமா? புரிந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, வசனத்தின்படி வாழுங்கள். வசனத்தை பிரசங்கத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு கானா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு. அப்போ அங்கே மரியாள் வந்திருக்கிறாங்க, இயேசுவின் தாயாகிய மரியாள். அங்கே கல்யாண வீட்டில் என்ன தீந்துட்டு? திராட்சை ரசம் தீந்துட்டு. அப்போ அந்த மரியாள் இயேசுகிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி தீந்துட்டு ஒரு அற்புதம் செய்யணும். அப்போ நான் சொன்ன வார்த்தை பாருங்க, 2:5 பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், அதை மிஞ்சி ஒரு காரியம் செய்யாத. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ சொல்ல. எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. இந்த வசனத்தில் இல்லாத ஒன்றை அபியாசப்படுத்தாதீங்க. வசனத்தின்படி வாழுங்க. இப்போ காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. இப்போ இயேசுகிட்ட சொல்லியாச்சு. இப்போ அந்த வேலைக்காரர்கிட்ட மரியாள் என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு என்ன சொன்னார் அவர்கள்ட்ட? அந்த வேலைக்காரர்கிட்ட என்ன சொன்னார்? 6 கற்சாடி நிற்கிது, அதில் என்ன ஊற்றுனாரு? தண்ணீரே. சரி, தண்ணீரை ஊற்றிருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னத்தை கலந்துக்கலாம்? பழத்தை. அடுத்து என்ன சொன்னார்? அவர் சொல்கிறபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க மரியாள். இவங்க கொண்டு போய் தண்ணியை ஊற்றிட்டாங்க. அடுத்து என்ன சொன்னார்? மொண்டே பந்தி விசாரிக்கிறவங்க காரணத்தில் கொண்டு போய் கொடு. என்ன ஆண்டவர், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன திராட்சை ரசம், திராட்சை பழமே வாங்கலை, அது புளிய வேலை ஒன்றுமே இல்லை, எப்படி தண்ணியை கொண்டு போய் ஊற்றுறது? ஏதாவது கேள்வி கேட்டாங்களா?
கேள்வியே கேட்கக்கூடாது ஆண்டவரை. அவருக்கு எல்லாம் தெரியும். என் வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது உண்மைன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். என் வேலை என்ன தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அது மட்டும்தான். நம்ம வந்து அவரை ஃபுல்லாக, நம்மளை ஃபுல்லாக அவர் கையில் என்ன செஞ்சிடணும்? ஒப்பு கொடுத்துடணும், சரண்டர், அர்ப்பணிச்சிடணும். அவர் என்ன சொல்கிறாரோ அவரை போய் கேள்வி கேட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. தண்ணியை ஊற்றுனா தண்ணியை ஊற்று, மொண்டுக்கு என்ன செய்ய, என்ன ஆண்டவரே மொண்டு போய் ஊற்றுங்கிறீங்க, எப்படி இருக்காது? எப்படி இருக்காது? அவர் மொண்டு போய் ஊற்றுங்கிறத திராட்சை பழம் போட்டாரா, ஏதாவது புளிஞ்சாரா, ஏதாவது நடந்துருதா? அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய். அவர் சொல்கிறது உனக்கு ஒன்றும் புரியாது, தெரியாது, ஆனால் அவர் சொல்கிறத மட்டும் செய். இன்னைக்கு அதான் ஆண்டவன் நம்மள்கிட்ட பேசுகிறேன். அவங்க கேள்வியே கேட்கல, மொண்டு ஊற்றுனாங்க, உடனே என்ன செஞ்சிட்டாங்க? மொண்டு போனாங்க. மொண்டு போகிற வழியிலேயே வசனத்தின் வார்த்தைக்கின்படி செய்தபடியால் தண்ணீர் திராட்சை ரசமா. இன்னைக்கு சாதாரண தண்ணீரை போல இருக்கிற உங்கள் வாழ்க்கை திராட்சை ரசமா, சுவை நிறைந்த, கலர்ஃபுல்லாக, மனம் நிறைந்ததாக உங்கள் லைஃபு மாறணும்னா அவர் சொல்கிறபடி செய்யுங்க. 1000 பேர் 1000 ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? வசனத்தின்படி வாழுங்க. அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செஞ்சீங்கன்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? நமக்கு டைம் ரொம்ப ஓடி போச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொலைசேயர் 3ஆம் அதிகாரத்தை வச்சுக்கிப்பீங்கன்னா அதில் ஆண்டவர் சில காரியம் சொல்கிறாரு. கொலைசேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலைசேயருக்கு எழுதின நிருபம் அதில் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சபை மக்களுக்கு பவுல்ங்கிற ஊழியர் சொல்லுகிறார், கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தை இவையெல்லாம் விட்டுடு. அன்று என்ன சொல்றாரு? மாம்சத்தின் கிரியை விட்டு, கோபத்தை விட்டு, எரிச்சல் வேண்டாம், பொறாமை வேண்டாம், வம்பு வார்த்தை வேண்டாம், தூஷணம் வேண்டாம், பொய் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை விட்டுருக்கிறோம்? இயேசுகிட்ட வந்திருக்கிறோம். உண்மையிலே இன்னைக்கு நம்ம தவிக்கும் போது ஆண்டவரை கேள்வி கேட்குறோம். நம்ம எத்தனை காரியத்தில் ஆண்டவரை தவிக்க விட்டுருக்கோம் தெரியுங்களா? விட்டுருக்கீங்களா? என்ன அப்படியே ஆடுறீங்க? எத்தனை காரியத்தில் நம்ம அவரை தவிக்க விட்டோம். அப்போ அவர் நம்மளை சில நேரத்தில் தவிக்க தான் விடுவார். அமைதியாக தான் இருக்கணும் சொல்கிறார். பார்த்தீங்களா? நீ என்னட்ட வந்துட்டேன்னா கோபம், மூர்க்கம், பொறாமை, பொய், மனமேட்டிமை, அகந்த, பெருமை, இருமாப்பு, ஆணவம், ஈகோ எல்லாத்தையும் விட்டு அவர் சொல்கிறத செய். சண்டை போடாத, வாக்குவாதம் பண்ணாத, தூஷணம் பண்ணாத, குறை சொல்லாத, புறங்கூறாத, அதை விட்டுடுங்கிறாரு. ஆண்டு விட்டுடுங்கிறத என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க. ஆண்டு விட்டுடுங்கிறத என்ன செய்யணும்? அவர் உனக்கு சொல்கிறபடி செய். அடுத்து பாருங்க 3:5 பாருங்க. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனைக்கு சமமான பொருள் ஆசை, பண ஆசை இவை அழித்து போட்டு. சிலதை விட்டுடுங்கிறாரு, சிலதை ஒழித்து விடுங்கிறாரு. இது பேதுருவில் போட்டிருக்கு. ஏன் தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்க முடியல தெரியுமா? அவரை தவிக்க விட்டுறோம் சில நேரத்தில். அதான் நம்மளை தவிக்க விடுறாரு. நம்மளை தவிக்க விடுறப்ப அப்படியே கேட்குறோம் கேள்வி. அப்போ ஆண்டவர் சொன்னான்னு எத்தனை காரியத்தில் நீ என்ன தவிக்க விட்ட? என் ஜனம் 2 தீமையை செஞ்சிச்சு. 1 என்ன விட்டுடுச்சுன்னாரு சொன்னாரா? 2வது தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை நீ தானே தெரிஞ்சுக்கிட்ட. சினிமா பாட்டெலாம் ஸ்டேட்டஸில் வைக்கலாமா? நீலாம் எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து வேற எடுக்கிறேன்னு கேட்குறேன். சொல்லுது பார்த்தியா? அழிச்சு விட வேண்டியது அழிச்சிரு. நான் தேவனுடைய பிள்ளை, நான் இப்படி தான் வாழணும்னு இருக்கு. விட வேண்டியதை விடு, அவர் சொன்னபடி செய். அடுத்து சொல்றாரு பாருங்க 9, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக்கோ. அன்று பழைய மனுஷனை என்ன செய்ய? பழைய மனுஷன் தான் சினிமா சீரியல். இப்போ புது மனுஷனாயும் சினிமா சீரியல் பார்க்குறேன்னா நீ என்ன சொல்ல? என்ன சொல்லுது வசனம்? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். வசனம் சொல்லுது ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாத. அதனால ஒரு அம்மா வந்து பாஸ்டர்ட்ட அழுவுது. என்னம்மான்னு கேட்குறாங்க. நம்ம சபைக்கு வருக ஒரு சகோதரி இப்படி செஞ்சிட்டான்னு அழுவுது. எவ்வளோ வேதனையா இருக்கு. எதுக்கு நம்மளாம் சபைக்கு வரோம்? நம்ம வாழ்க்கை மாறதான் சபைக்கு வரோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தான் சபைக்கு வரோம். வேதத்தை கற்றுக்கொள்ள தான் சபைக்கு வரோம். நம்ம சுபாவத்தை மாற்ற தான் சபைக்கு வரோம். உருவாக்கப்பட தான் சபைக்கு வரோம். துணியை ஏங்க துவைக்க வைக்கிறோம்? அதில் இருக்கிற அழுக்கு போக தானே. ஏன் துணியை துவன்னு ஏன் துவைக்கிறோம்? எதுக்கு? அழுக்கு போக தானே. அது மறுபடியும் யூஸ் பண்ணணும்னா துவைக்கணும்.
அடிக்கு பெட்ஷீட்லாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு தானே வாஷிங் மிஷின், அன்னைக்கு என்ன பண்ணோம்? பெட்ஷீட்லாம் அடின்னு அடித்தோம். ஏன்? அதில் இருக்கிற அழுக்கு போகணும். அதுக்கப்புறம் பெட்ஷீட் எதில் காய வைக்கிறோம்? காலை 6 மணிக்கா காய வைக்கிறோம், உச்சி வெயில். ஏன்னா அதுக்கு கிருமிகள் எல்லாம் என்ன செய்யணும்? சுட்டரிக்கப்படணும். ஏன்னா அதை யூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, பழைய மனுஷனை தரித்து களைஞ்சு போடு, புதிய மனுஷனை தரித்துக்கோ. இன்னமும் பழைய கோபம் போல, பழைய பொய் போகல, இன்னும் பழைய சண்டை போகல, இன்னும் அந்த சுபாவம் எதுவுமே மாறலனா எப்படிங்க ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்றது? எப்படி? ஜபமே இல்லாம எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? பைபிளே வாசிக்காம எப்படி ஆண்டவர் நம்மள இல்ல ஜப நேரமே இல்லாம எப்படி ஹெவன் போறது? வருகையில கைவிடப்பட்டா என்ன ஆகுறது? இயேசுவை அறியாம ஒரு கூட்டம் கைவிடப்பட்டு கிடக்குதுன்னா, அறிஞ்சும் கைவிடப்பட்டு சினிமா சீரியல் பார்க்குற உன்னையெல்லாம் கொண்டுட்டு போயிருவார வருகையில்? உன் காதில் ஃபர்ஸ்ட் எக்கால சத்தம் கேட்குமா? வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்தம், நடக்கை செய்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தம். இந்த சரீரத்தில் சின்ன அசூசி இருந்தா கூட ஆண்டவர் இருக்க மாட்டார்னு பைபிள் சொல்லல. சின்ன அசூசி இருந்தா கூட விட்டு விலகி போய் விடுவார். அப்ப இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டு இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்து நீ சினிமா பாட்டு வைக்கிறேன்னு உனக்கு எவ்வளவு துணிகரம்? சினிமா பாட்டை பாடுறான்னா உனக்கு எவ்வளவு துணிகரம்? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நம்ம சரீரமே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நான் கெடுக்க கூடாதுங்க. சினிமா பாட்டு பாடி இந்த ஆலயத்தை நான் கெடுக்க கூடாது. இந்த ஆலயத்தை நான் கெடுத்தனா ஆண்டவர் என்னை கெடுப்பார். நம்ம சரீரமே தேவனுடைய ஆலயம். ரொம்ப கவனம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி விட்டுடுன்னு சொன்னா, அழிச்சிருன்னு சொன்னா, ஒளிச்சிருன்னு சொன்னா, பழைய மனுஷனை கலைஞ்சிருன்னு சொன்னா, புதிய மனுஷனை தரித்துக்கோனா, கொஞ்சம் அன்பா இருங்க, கொஞ்சம் சாந்த குணமா இருங்க. வீட்டில் கோபம் வந்தால் நான் சாப்பிட மாட்டேன், நீ எல்லாம் எதுக்கு பைபிள் தூக்குறேன்னு கேட்குறேன். அம்மா கிட்ட பேச மாட்டேன், அப்பா கிட்ட பேச மாட்டேன், நீ பைபிளே தூக்காதங்கிற. நான் வசனத்தின்படி வாழுங்கள். கொஞ்சம் சாந்த குணமாக காட்டுங்க, அவங்க சாந்த குணத்தெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க. அன்பா இருங்க, கொஞ்சம் தாழ்மையா இருங்க. கொஞ்சம் தாழ்மையாக வீட்டிலலாம் சபையிலெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன? ஐயோ டைம் எங்கேயோ ஓடி போச்சு. இது ஓடுற ஓட்டம் பெரும் ஓட்டமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தா என்ன? கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தா என்ன? விட்டு கொடுத்து போனா என்ன? என்னங்க ஈகோ? உலக மனுஷனும் ஈகோங்கிறான், உனக்கும் ஈகோங்கிற. உலக மனுஷனும் டென்ஷனுங்கிறான், நீயும் டென்ஷனுங்கிற. ஏன் தெரியுமா? உனக்கும் டென்ஷன், அவனுக்கும் டென்ஷன். அவனுக்கு வசனம் தெரியாமல் டென்ஷன், உனக்கு வசனம் தெரிஞ்சு டென்ஷன். வசனத்துப்படி வாழல, அதான் டென்ஷன். ஹல்லேலூயா. அவரை நாம் தவிக்க விட்டால் நம்மை அவர் தவிக்க விடுவார். இதுதான் சத்தியம். இதெல்லாம் சொல்ல முடியல என்னால். இதெல்லாம் இங்கேருந்து என்ன செய்ய முடியல? பிரசங்கம் பண்ணால் அவங்களுக்கு கோவம் வந்துடுது. நம்ம இயேசுவை தவிக்க விட்டோம்னா அவர் நம்மளை தவிக்க விடுவார். கர்த்தர் நல்லவர். ஓகே. அதனால தான் இவர் சாமுவேல் கூட சொல்லுவார்ல, கர்த்தாவே சொல்லும் அடியேன். எனக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க அப்பா, அடியேன் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறபடி நான் செய்வேன் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன செய்தி தியானிக்க போகிறோம்? வசனத்தின்படி வாழுங்கள், வசனத்தின்படி செய்யுங்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 26 வரை எல்லாரும் எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 26 வரை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தி உள்ளவன். சொல்லுங்க வார்த்தைய. வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தி உள்ளவன், அவன் தான் வீட்டை கன்மலையில கட்டுறான். இது இயேசு சொன்ன வார்த்தை. அடுத்து 26க்கு வாங்க.
அங்க என்ன சொல்றாரு? நான் சொல்லிய, எல்லாருமே ரீட் பண்ணுங்க, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கேட்டு நடக்கிறவன் புத்தி உள்ளவன், வசனத்தை கேட்டு நடக்காதவன் புத்தி இல்லாதவன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு அடுத்து 25 பாருங்க. இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் வாழ்க்கையில் பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதுகிறது. சிஸ்டர், நான் வசனத்தின்படி வாழ்றேனே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேனே, நல்லா ஜெபம் பண்றேன் சிஸ்டர், இப்போ நான் பழைய மனுஷனெல்லாம் தூக்கி போட்டுட்டேன், இப்போ நான் புதிய மனுஷனை தருத்தி இருக்கேன், நல்ல சண்டே சர்வீஸ்க்கு வந்துடுறேன், அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில பாடு? ஆண்டவர் சொல்றார், வசனத்தின்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கையில பெருமழை உண்டு. பெருமழை வரும், வெள்ளம் வரும், சுழல் காற்று அடிக்கும், சூறாவளி அடிக்கும். ஆனா முடிவு என்ன தெரியுமா? அந்த வீட்டின் மேல், அந்த வீடு என்பது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஜீவியம் தான், அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, அது விழுந்துராது. ஏன்னா கர்த்தர் இருக்காரு. போராட்டம் வருது, பிரச்சனைகள் வருது, விழுந்தா போயிட்டோம், 2 குழந்தைகளை சாக கொடுத்தோம், போராட்டங்கள், மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு போராட்டம். ஆனா செல்வி செத்துட்டேனா, பின்மாற்றத்தில் போயிட்டேனா? ஏன் தெரியுமா விழல? வசனத்தின்படி வாழ்கிறபடியா. வாழ்க்கையில பெருமளை வரும். வசனத்தின்படி வாழ்றேனே சிஸ்டர், நல்லா தானே வாழ்றேன், கர்த்தருக்கு பயந்து தானே வாழ்றேன், என் வாழ்க்கையில ஏன் பெருமளை, என் வாழ்க்கையில ஏன் பெருவேலை, என்னால தாங்க முடியல சிஸ்டர், ரொம்ப வலிக்குது சிஸ்டர். அன்று சொல்றாரு பாருங்க, அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல அஸ்திபாரம். ஆனா அதே நேரத்தில் 27 பாருங்க, வசனத்தின்படி வாழாதவன் வாழ்க்கையில என்ன வருது? பெருமழை வருது, பெருவெள்ளம் வருது, காற்று அடிக்குது, அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முற்றிலும் அழிந்து போனது. ஜீசஸ். வசனத்தின்படி வாழ்கிறவனுக்கு போராட்டம் வரும், வசனத்தின்படி வாழாதவனுக்கும் போராட்டம் வரும். ஆனால் வசனத்தின்படி வாழ்கிறவன் நின்றுவான், வசனத்தின்படி வாழாதவன் அழிஞ்சு போயிடுவான். இதுதாங்க, இதுதான். ஹல்லேலூயா. போராட்டமே வராதுன்னு பைபிளில் எங்கேயுமே சொல்லப்படலைங்க. கடந்த நாளில் என் கையில் ஒரு கட்டி மாதிரி திடீர்னு இந்த விரலில் வந்தது. டாக்டர்கிட்ட போயிடும். டாக்டர் சொன்னார், இந்த கால் ஆணின்னு சொல்கிறாங்கல்ல சிஸ்டர், அது மாதிரி இது அதனால் இன்னும் 1 மாதம் அது இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதை எடுக்கணும்னு சொன்னார். அவர் வேறு ட்ரீட்மெண்ட்டே எனக்கு தரல, ஒரே ஒரு இது மாதிரி ஒரு ஆசிட் இதில் வைக்க சொல்லி கொடுத்தாரு. 1 மந்த்துங்க. படா வேலையே செய்ய முடியாது, ஜாமான் விளக்க முடியாது, காய்கறி கட் பண்ண முடியாது, வெங்காயம் ஒன்றுமே கட் பண்ண முடியாது, பிரசங்கம் எழுத முடியாது, அப்படியே இந்த பெண்ணை பிடிச்சி எழுத முடியாது. 1 மாதம் கொடிய வலி. இதில் வீட்டில் கெஸ்ட்டுக்கு மேலே கெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கும் செய்யணும், ரொம்ப கொடிய வலி. கொஞ்ச நாள் பாஸ்டரே ஜாமான் விளக்க சொன்னேன், முடியல, ரொம்ப ஊறி போய் ரொம்ப வேதனை கொடுத்தது. நேற்று தினத்தில் ரொம்ப இது பெயின் ஆகி, எப்போ நம்ம டாக்டர்கிட்ட போயிடலாம், எடுத்துருவோம் அப்படின்னு. அப்புறம் நைட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எவ்வளோ அற்புதம் செய்கிறீங்க, எவ்வளோ அதிசயம் செய்கிறீங்களே, இது சின்ன காரியம், இது உங்களுக்கு அற்ப காரியம் ஆண்டவரே, இந்த கட்டியை மறைய வைக்கிறது உங்களுக்கு அற்ப காரியம் ஆண்டவரே, இது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுத்தேன். காலைல எழுந்துச்சி பார்க்குறேன், கர்த்தர் நல்லவர். இந்த வழியோடு தான் நைட்டு 13 பக்கம் பேஜ் நான் டைரியில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு மெசேஜ். இந்த வழியோடு தான் தாங்க முடியல. ஆனால் காலைல எழுந்துச்சி பார்க்குறேன், கர்த்தர் எனக்கு. நம்ம வாழ்க்கையில் பாடுகள் உண்டுங்க, பெரும் வரும், பெரும் மழை, பெரும் காற்று அடிக்கும், சூறாவளி அடிக்கும், ஆனால் விழுந்துட மாட்டான். ஏன்னா அந்த வசனம் அதுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. வசனம் இல்லாதவன் விழுந்துருவான், வசனம் இருக்கிறவன் வாழுவான். இன்றைக்கி என்ன தியானிக்க போகிறோன்னா, வசனத்தின், கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி வாழ்ந்து மகிமையாய் மாறின ஒருவர், வசனத்தின்படி வாழாமல் சங்கரிக்கப்பட்ட ஒருவர். அல்லேலூயா. வசனத்தின்படி வாழுங்கள். மரியாள் வசனத்தின்படி வாழ்ந்தால 16 வயசு நிச்சயம் ஆயிட்டு வீட்டுக்கு தூதன் வராரு, வந்து சொல்கிறாரு, நீ கன்சீவ் ஆகணும், ஒரு குழந்தைய பெறணும், இயேசுன்னு பேர் வைக்கணும்னு. எவ்வளோ எவ்வளோ வேதனைக்குரிய காரியம். கல்லடிச்சு கொண்டுருவாங்க, விபச்சாரின்னு பேர், குடும்ப பேர் கெட்டுரும், ஃப்யூச்சர் அழிஞ்சிச்சு இல்லை, அவ்வளோதான். என்ன பண்ணுறது? 16 வயசு பிள்ளை. என் கணவனை கேட்டு சொல்கிறேன், நான் சொன்னால்,
எனக்காக நியமிக்கப்பட்ட, நான் இப்போ நிச்சயம் ஆயிடுச்சு எனக்கு. நான் போய் எனக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பை கேட்டுட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு நான் சொன்னால் 16, இன்னைக்கு இருக்கிற 16 வயசு பிள்ளைக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் இன்றைய 16 வயசு பிள்ளைக்கு நமக்கு தெரியாத விட அதிகமாக தெரியும். ஆனால் அன்றைய 16 வயசு பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா? ஆனால் அந்த பிள்ளை சொன்ன ஒரே வார்த்தை என்ன கிடையாது, என் புருஷனை கேட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னிச்சா, என் தாய் தகப்பனை கேட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னிச்சா, என் கூட பிறந்தவங்களை எங்கள் அண்ணனை கேட்டு, எங்கள் அண்ணன் தொலைச்சி விடுவான், எங்கள் அண்ணனை கேட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னிச்சா? ஒன்றே ஒன்று தான் சொன்னிச்சு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள். ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு. முடிவு என்ன தெரியுமா? அவள் பயந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. அவள் சொன்ன வார்த்தை, வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார், இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். ஒரே ஒரு வாழ்க்கை, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. 1000 பேர் 1000 ஆலோசனை சொல்லுவாங்க, அவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்ய, நல்லா இருப்ப. அவர் சொன்னதைப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி சபை நிற்கிதுங்க. இன்றைக்கி அக்னி கிறிஸ்தவ சபை இவ்வளோ போராட்டம், சுழல் காற்று, சூறாவளி, பூமி அதிர்ச்சியெல்லாம் வந்தது. இன்றைக்கி சபை இன்னைக்கு நிற்கிதுன்னா காரணம் அந்த வசனத்தின்படி வாழ்கிறபடியால். அவர் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். ஹல்லேலூயா. லோத்து செஞ்சானா? லோத்துக்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த சமபூமியில் நிற்காதப்பா, பின்னிட்டு பார்க்காத, உன் ஜீவன் தப்பா ஓடுனார். சொன்னதை லோத்து செஞ்சானா? லோத்து ஆபிரகாம் கூடயே இருந்தான், ட்ராவல் பண்ணான். ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் லோத்தை ஆசீர்வதிச்சார். லோத்துக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் பூமி தாங்காத அளவு இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னபடி லோத்து செஞ்சானா? லோத்து நீதிமான்னு பைபிளில் போட்டிருக்குல்ல? போட்டிருக்க. அவங்க பைபிளெல்லாம் லோத்து நீதிமான்னு போட்டிருக்கா? நல்லா போட்டிருக்கு. பேதுரு எழுதியிருக்காரு. லோத்து யாரு? நீதிமானாக இருந்தோம், கர்த்தர் சொன்னபடி செய்யாதபடியால் லோத்து தலைமுறையே சபிக்கப்பட்டு போனது. வசனத்தின்படி வாழ்ந்தா நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, குமார் வசனத்தின்படி வாழ்ந்தா நீ நல்லா இருப்ப. சொல்லுங்க உங்க ஆத்துமா, உங்க பேர், உங்க பேர், உங்க ஆத்துமாக்கு உங்க பேர் தான். சொல்லுங்க பிரியா, நீ வசனத்தின்படி வாழ்ந்தா நல்லா இருப்ப. ஜெனி, நீ வசனத்தின்படி வாழ்ந்தா நல்லா இருப்ப. சலோமி, நீ வசனத்தின்படி வாழ்ந்தா நல்லா இருப்ப. சொல்லுங்க ரேவதி, வசனத்தின்படி வாழ்ந்தா நீ நல்லா இருப்ப. மிரக்கல், வசனத்தின்படி வாழ்ந்தா நீ நல்லா இருப்ப, பில்லி கிரகமா மாறுவ. எனக்கு மிரக்கலை குறித்து ரொம்ப வருத்தம் உண்டு. இன்னைக்கு பாட்டு பாடினால, என்ன பாட்டு? நோ 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 என்ன பாட்டு பாடினோம் அன்னைக்கு? 2வது பாட்டு என்ன பாட்டு? உம்மாலாகாத காரியம். அப்போ தான் நினச்சேன், நான் அப்படியே தான் நினச்சேன், மிரக்கல் நெத்தியில் பில்லி கிரகம்னு எழுதியிருக்க மாதிரி பார்த்தேன் நானாவே. உம்மாலாகா, இன்னைக்கு தான் மிரக்கல் இப்படி, நாளைக்கு இருக்கு. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில் ஆகும், எல்லாம் ஆகும். மிரக்கல பில்லி கிரகமாய் மாற்ற அவரால் ஆகும். அப்படி தான் இன்னைக்கு நான் பார்த்து அப்படி தான் பாடினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் ஆகும், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். ஹல்லேலூயா. ஓகே, வசனத்தின்படி வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர், வசனத்தின்படி வாழாமல் சங்கரிக்கப்பட்ட ஒருவர். அது சங்கரிக்கப்பட்டதை கூட லேசாக பார்த்துட்டு போயிடலாம். ஆசீர்வதிக்கப்பட்டவரை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, எல்லாருமே வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய். அவர்களை நோக்கினா எவர்கள் தெரியுமா? இங்க மகதலேனா மரியாள், அவளோட கூட இருக்கிற சில ஸ்திரீகள். அவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, உயிர் தெழுந்த இயேசு பேசுறாரு. இப்ப சரீரத்தில் இருக்கிற இயேசு இல்ல, மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு அந்த தன்னை சந்திக்க வந்த அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இந்த ஸ்திரீகள்கிட்ட இயேசு சொல்றாரு, என்னுடைய சீசர்கள்ட்ட போய் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? பயப்படாதிருங்கள், கலிலேயாவுக்கு போங்கள். என்ன சொன்னார் ஆண்டவர்? சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். அன்னைக்கு அந்த ஸ்திரீ வழியா சீசர்களுக்கு வந்தது. இன்னைக்கு இந்த ஸ்திரீ வழியா உங்களுக்கு வருகிற வார்த்தை என்னன்னா, பயப்படாதிருங்கள், கலிலேயாவுக்கு போங்கள். என்ன சார், கலிலேயாவுக்கு விசாரித்து போக சொல்றீங்களா? ஐயோ, கலிலேயாவுக்கு இயேசுவை சந்திக்க தான் கலிலேயா. ஆவிக்குரிய அர்த்தம், உன் ஜெப ரூமுக்கு ஓடு. இயேசுவை சந்திக்க உன் ஜெப ரூமுக்கு போ, ஆலயத்துக்கு ஓடி வா இயேசுவை சந்திக்க. பயப்படாதிருங்கள்.
கலிலேயாவுக்கு போங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யணும். இந்த பெண்கள் என்ன செஞ்சாங்களோ, தீவிரமாய் அந்த பேதுரு வீட்டுக்கு, சீசர்கள் இருக்கிற வீட்டுக்கு போனாங்க. அங்க சூழ்நிலை என்ன தெரியுமா? சீசர்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க சொல்லுங்க? சீசர்கள் பயந்து இருக்காங்க. ஏன்னா 3 வருஷம் இயேசுவோட இருந்து இயேசு செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தவங்க, அடையாளத்தை பார்த்தவங்க, நல்ல வசனத்தெல்லாம் அறிந்து கொண்டவங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டவங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை அறிந்தவர்கள். இப்ப திடீர்னு இயேசு அவர்களை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? மரிச்சு போயிட்டாரு. இப்ப மரித்து, அதுவும் கொடூரமா மரிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்ன மரணம்? கொடூர மரணம். இப்ப அந்த மரணத்தையும் பார்த்தாங்க. அடுத்து அவரை கடறையில வச்சு என்ன செஞ்சிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க 3 வருஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு போதும் இயேசு போதும்னு வந்தாங்க. 3 வருஷம் ஒரு குறைவு இல்லை. நல்ல வசனத்தை கத்துக்கிட்டாங்க, அற்புத அடையாளம் பார்த்தாங்க, ரகசியங்களை எல்லாம், தேவ ரகசியங்களை அறிந்தாங்க. சடனா இயேசு இல்லைங்கிறத அவங்களால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கிற சில காரியம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல தானே? ஏன் இது என்ன நடக்குது? ஏன் எனக்கு இது நடக்குது? நல்லா தானே ஜெபிக்கிறேன், நல்லா தானே ஆலயத்துக்கு ஓடி வரேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை நினைக்கிறீங்களா? நான்லாம் பல முறை நினைச்சிருக்கிறேன். எங்க வீட்டிலே நான் தான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றாள். என் தாய் தகப்பனுக்கு நாங்கள் 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளையே ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினது யாருன்னா எங்க அப்பா அம்மா. எங்க அப்பாவுக்கு நாங்களாம் ரொம்ப பயப்படுவோம். எங்க அப்பாலாம் எங்க நேம் சொல்லி கூப்பிட்டா கையை கட்டி அப்படி நிற்போம், காலை கட்டி கையை கட்டி இப்படிதான் எங்க அப்பாட்ட வந்து நாங்கள் நிற்கணும். அந்த அளவுக்கு தான் எங்க அப்பா அம்மா எங்களை வளர்த்தாங்க. அப்போ எங்க அப்பா என்னை வேலைக்கு இன்டர்வியூ வருது, என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. எங்க அப்பா என்னை வேலைக்கு போக சொல்றாங்க. எப்படி தான் நான் துணிஞ்சு பேசணும்னு தெரியல. எங்க அப்பாட்ட சொன்னேன்ப்பா, ஒரு அக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு செய்கிறாங்க, ஒரு அக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறாங்க, என்னைய பரலோக கவர்மெண்ட்டுக்கு விட்டுருங்கப்பான்ட்டேன். எப்படி தான் சொன்னேன்னு எனக்கு தெரியல. விட்டுருங்கப்பா என்னை பரலோக கவர்மெண்ட்டுக்குன்ட்டேன். விட்டுட்டாங்களே, ஏன்னா அது தெய்வ சித்தமாக இருந்தபடியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசுவோடையே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. என் பின்ன வாழ்ந்ததுமே பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? உடனே வலையை விட்டுட்டாரு, உடனே போட்டை விட்டுட்டாரு, மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு 3 வருஷம் இயேசுவோடையே டிராவல் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது இல்லாமல் இயேசுவோடைய மரணம் கொடூரமா இருந்ததை பார்த்துட்டாங்க. ஐயோ, அவருக்கே அப்படின்னா நம்மள என்ன பண்ணுவாங்க? சடனா ஜீசஸ் மரித்து போனதுனால இவங்க ரொம்ப பயந்து போய் அப்படியே கதவுகளை பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த பெண்கள் வழியாய் வருகிற வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள். வசனத்தை சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவரை தான் சொல்றேன், பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். பிரச்சனை, அதாவது நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, டைம் தான் ஓடி தொலையுது. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அப்போதான் அந்த பிறந்த குழந்தையின் அனுபவம். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய பிரச்சனையை இயேசுகிட்ட சொல்கிறோம். ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஆண்டவர் வேலை இல்லை, திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, கடன், வியாதி அப்படின்னு பிரச்சனைகளை என்ன சொல்கிறோம்? ஆரம்ப ஸ்டேஜில் இயேசுகிட்ட சொல்கிறோம். ஆவியில் வளர வளர பிரச்சனைகளை இயேசுகிட்ட சொல்லக்கூடாது, பிரச்சனைகிட்ட இயேசுவை சொல்லணும். பிரச்சனைகிட்ட என்ன சொல்லணும்? பிரச்சனைய நான் சித்தனா ஏசுக்கு சித்தனால எத்தனை கடந்து வந்துட்டு தெரியுமா? போ என் இயேசு எவ்வளோ பெரியவர்னு பிரச்சனைகிட்ட இயேசுவை சொல்லு. ஆரம்பத்தில் இயேசுகிட்ட பிரச்சனையை சொல்லு. ஆவியில வளர வளர பிரச்சனை கிட்ட என் இயேசு யார் தெரியுமா? என் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். பிரச்சனை கிட்ட இயேசுவை சொல்லு. அதாங்க ஆவியில வளர்றோம். ஹல்லேலூயா. இப்போ உங்களை நோக்கி வருது, பயப்படாத, கலிலேயாவுக்கு போ அப்படின்னு. அதுவும் பெண்கள் வழியா வருது. உடனே வேதம் என்ன சொல்லுது? அவர் சொல்லுகிறபடி செய். இவங்க உடனே நீ சொல்லி நான் கேட்குறதா? ஒரு பெண்ணு வந்து சொல்லி நான் சொல்லி நீ கேட்கல, நான் சீசன் நீ சொல்லி நான் சொல்லி நீ கேட்கலாம், நீ சொல்லி நான் கேட்குறதா? சொல்லலைங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 18, 28, 16 பாருங்க, 28, 16 பாருங்க. மத்தேயு 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள். கேள்வியே கேட்காதீங்க, கேள்வியே கேட்காதீங்க. பயப்படாதுன்னு சொன்னா பயப்படாம இருக்கிறதா சிஸ்டர்? கலிலேயாவுக்கு வந்தா என் பிரச்சனை போயிருமா? இயேசு சொல்லுகிறார், பயப்படாத, கலிலேயாவுக்கு வா, அங்க நான் உன்னை சந்திப்பேன். இப்ப உன்னை சந்திக்க போறது மாம்சத்தில் இருந்த இயேசு இல்ல,
இப்ப நான் உன்னை சந்திக்க போறது உனக்காக பலியாகி மரணத்தை ருசி பார்த்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த வல்லமையோட நான் உன்னை சந்திக்க போகிறேன். கலிலேயாவுக்கு வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச் என்கிற கலிலேயாவுக்கு ஓடி வாங்க. ஒவ்வொரு நாளும் உங்க ஜெப ரூம் என்கிற கலிலேயாவுக்கு நீங்க பயப்பட காரியத்தை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லுங்க. அங்க இயேசுவை சந்திங்க. ஹல்லேலூயா. கலிலேயாவோட சில காரியம் உங்களுக்கு தெரியுமா? கலிலேயாவை குறித்து ஏசாயா என்ன சொல்றாரு தெரியுங்களா? கலிலேயா வந்து புறஜாதியின் தேசம். கலிலேயா வந்து 9:1 ஏசாயா, அவ்வளோ டைம் இல்லை, ஓடி போச்சு. 9:1 ஏசாயா சொல்லுவாரு, கலிலேயா புறஜாதியார் தேசம், அது இருள் அடைந்த தேசம். ஆனா இருள் அடைந்த அந்த கலிலேயாவில் இயேசு வந்து ஊழியம் செய்தபடியால் அது மகிமையாய் மாறியது. ஏங்க கலிலேயாவுக்கு வரணும்? இருளான உன் வாழ்க்கை மகிமையாய் மாற கலிலேயாவுக்கு வா. பயப்படாத, இயேசு இருக்கிறார். உனக்காய் பரிந்து பேச இயேசு இருக்கிறார். அந்த இயேசு சொல்லுகிறார், என்னை சந்திக்க கலிலேயாவுக்கு வா. அல்லேலூயா. கலிலேயாவில் தான் இயேசு ஊழியம் ஆரம்பித்தது. எங்க ஆரம்பித்தார் ஆண்டவர் ஊழியத்தை? கலிலேயா புறஜாதியார் தேசம். கலிலேயா எப்படி இருந்தது? இருள். ஆனா இயேசு ஊழியம் செய்தபடியால் இருள் எப்படி மாறினது? மகிமையாய். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14-15 பாப்பீங்கன்னா, கலிலேயாவிலே இருள் இருந்ததா. இருளில் இருந்த கலிலேயாவில் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன்னா கலிலேயாவில் இயேசு ஊழியம் செய்தபடியால் இருள் பெரிய வெளிச்சமாய் மாறியது. வாழ்க்கையில காணப்படுற இருள் வெளிச்சமாய் மாற, மகிமையாய் மாற இயேசுவை சந்திக்க கலிலேயாவுக்கு போ. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இப்ப இவங்க இருக்கிற இடம் யூதேயாங்க. சீசர்கள் எங்க இருக்கிறாங்க? யூதேயால இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் எங்க போக சொல்றாரு? கலிலேயாவுக்கு போ, அங்கே என்ன நீ பாப்ப அப்படின்னு சொல்றாரு. ஒரு கொஸ்டின் கேட்கவே இல்லை. அப்படியே கலிலேயாவுக்கு 11 பேரும் போனாங்க. அது மார்க்கில் சொல்லுவாரு, பேதுருக்கிட்டையும் சொல்லும் பாரு. 10 பேரை மட்டும் தனியாக சொல்லி, ஏன் பேதுரு சொன்னார்? பேதுரு மனசு எப்படி இருக்கு? நான் காட்டி கொடுத்துட்டேனே இயேசுவை, நான் காட்டி கொடுத்துட்டேனே. சாரி இயேசுவை, நான் மண்டையை ஆட்டுங்க. தப்பாக சொன்னாலும் மண்டையை ஆட்டுங்க. உங்களையெல்லாம் கொண்டு போய், சரி ஒன்றும் வருத்தப்படாதீங்க, என் மக்களை சொல்கிறேன், கொண்டு போய் இயேசுவை மறுதலித்தவன். அதனால அவன் மனசாட்சி அவனை பாதிக்கும்ல. ஐயோ இயேசுவை நான் மறுதலிச்சிட்டேன், நான் கலிலேயாவுக்கு போகிறதா? நான் ஆண்டவர் சொன்னார், அப்போ நான் அப்படி பார்க்க போனா இயேசு சிலுவையில் தொங்குறப்ப ஒருத்தன் தானே இருந்தான், யோவான் மட்டும் தானே இருந்தான். அதனால யோவானை மட்டும் கலிலேயாவுக்கு வர சொன்னா ஜீசஸ் சொன்னாரு? இல்ல, பேதுருகிட்டையும் சொல்லு, 10 பேர்கிட்டையும் சொல்லு, 11 பேரும் கலிலேயாவில் வந்து என்னை சந்திக்க சொல்லுங்க. 11 பேரும் கீழ்ப்படிஞ்சாங்கங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதை மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இருங்க. அவர் சொல்றதை செய்யுங்க. மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓடுனீங்க, அப்புறம் நீங்களாச்சும் உங்க கதையாச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை மாத்திரம் செய். ஓடுனாங்க, ஓடி போனாங்க. அங்கே நடந்தது என்ன தெரியுமா? 17 வாசிங்க, 28-17 பாருங்க. அங்கே அவர்கள் இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீ கலிலேயாவுக்கு போவ என்றால், நீ இயேசுவை சந்திக்க போகும்போது இயேசுவும் உன்னை சந்திக்க அங்கே ரெடியா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அங்க வா, என்ன சந்திப்பாரு. 11 பேரும் போறாங்க, அங்க இயேசுவை சந்தித்தார்கள். ஆமென். இயேசுவை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் என்னங்க பெரிய பிரச்சனை? பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். சொல்லுங்க, பெரிய பர்வதமே, நான் கலிலேயாவில் இயேசுவை சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். பெரிய பர்வதமே, இந்த செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். பிரச்சனையை பார்த்து பேசுங்க, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அல்லேலூயா. இன்னும் இயேசுகிட்டயே பிரச்சனையை சொல்லாதீங்க, பிரச்சனை கிட்ட இயேசுவை சொல்லுங்க. இது எனக்கு கடந்தெல்லாம் ஆண்டு கற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. அங்க பணிந்து கொண்டார்கள். அப்புறம் என்ன போட்டிருக்கு? சிலரோ, இந்த லிஸ்ட்ல நீங்க வந்துடாதீங்க. சிலர் சந்தேகப்பட்டாங்களாம். இயேசுவை பார்த்தும் சந்தேகம் தான். ஐயோ உங்களெல்லாம் இன்னமும் நம்ம எவ்வளோ அற்புதம் பெற்றோம், நமக்கு என்ன தான் வருது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல, எனக்கும் வருது. என்னையே என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. இல்லை, மாம்சம் தானே. நீங்கள் உங்களுக்குன்னா மாம்சன்றீங்க சிஸ்டர், எங்களுக்குன்னா சாடுறீங்க சிஸ்டர். ஐயோ இது இருபுல கற்குள்ள பட்டயம், உன்னையும் குத்தும் என்னையும் குத்தும். இதில் கவனமாக கையாளணும். இது ஹேண்டில் எங்கே இருக்குது? ஏன்னா ஒரு புறம் கையை கத்தி இருந்தால் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ஒரே குத்தலாம். இருபுறம் இருக்கு, அப்போ நம்ம என்ன செய்யணும்? இங்கேயும் குத்தும்,
சூழ்நிலையில் நமக்கு சந்தேகம் வருது, இயல்பு. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுத்து கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். விசுவாசிக்க கூட நமக்கு பலன் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம கடந்து வர பாதை அவ்வளவு பெயினாக இருக்குது, தாங்க முடியாத பெயின். பிரசவ நேரத்தில் ஏன் ஜபிக்கலைன்னு ஆண்டு கேட்பாரா? ஏன்னா பிரசவ வலி எவ்வளோ கொடுமைன்னு அவருக்கு தெரியும். அதனால் நீ கடந்து வர பாதை எவ்வளோ கொடுமைன்னு ஜீசஸ்க்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சந்தேகப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இயேசு என்ன செஞ்சிட்டார்? 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நீங்க புறப்பட்டு போங்க, ஜனங்களுக்குள்ளே போங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம், எனக்கு சகல அதிகாரம் இருக்கு, என் அதிகாரத்தை உனக்கு தர, நீ புறப்பட்டு போ, ஜாதிகளை சீசராக்கு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடு, வசனத்தை சொல்லு, கை கொள்ளும்படி செய். ஹல்லேலூயா. இயேசுவை சந்திச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார், எருசலேமுக்கு போங்க. அவர் கலிலேயுக்கு போனால் கலிலேயுக்கு போகணும், எருசலேமுக்கு போனால் இது என்ன நான் போன சர்ச்சில், ஐயோ மை காட், நான் போன சர்ச்சில் எங்கள் சர்ச்சில் ஒர்ஷிப் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வெளியில் ஒரு பிசாசு சர்ப்பம் ஆடிக்கிட்டு இருக்கு, வெளியில் சர்ச்சுக்கு வெளியில் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ எங்கள் அப்பா எங்கேருந்து உட்காருங்கன்னு இப்போ எந்திரிங்க எல்லாரும் ஏஞ்சி வசனம் வாசிங்க, முட்டி போடுங்க, அப்புறம் உட்காருங்கன்னு சொல்கிறோம்ல. அங்கேருந்து பிசாசு கேட்குது, என்ன நீ எந்திரி நானா எந்திரிக்கணும், நீ உட்காரு நானா உட்காரணும், நீ முழங்கால் படினா உனக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த இரு நான் வரேன் அப்படின்னு. அப்படியே சர்ப்பமாக மாறினான் அந்த மனுஷன், அப்படியே சர்ப்பமாகவே அப்படியே சபை நடுவில் வரான். வந்து அந்த பலிபீடம் வரைக்கும் தான் வர முடிஞ்சது. அப்படியே எங்கள் பாஸ்டர் தலையில் கை வச்சார், அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறினது. அமைதியாய் வந்து உட்காந்துட்டான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நம்ம இயேசுக்கு இருக்கு. அந்த அதிகாரத்தை ஆண்டு சொல்கிறார், இப்போ எருசலேமுக்கு போங்கிறார். உடனே எருசலேமுக்கு போய் அங்கே வெயிட் பண்ணுனார். அங்கே வெயிட் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினார். ஆண்டவரை கலிலேயாவுக்கு சந்தித்ததுக்கு அப்புறம் 11 சீசர்களும் என்ன பெற்றாங்க? அபிஷேகம் பெற்றார்கள். பற்பல பாஷையில் தேவனுடைய மகத்துவங்களை புகழ்ந்தாங்க. பயந்து மறுதளித்த பேதுரு ஆவியில் பலன் அடைஞ்சு தைரியம் அடைஞ்சு 11 பேரோட ஸ்டேஜில் நின்று பயங்கரமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து, நீங்கள் தான் அவனை கொலை செஞ்சுக்க, இயேசுவை கொலை செஞ்சது நீங்கள் தான் பகிரங்கமாய் பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்தில் 3000 ஆத்துமாக்கள் மனம் திரும்பினார்கள். அதுக்கப்புறம் 5000 ஆத்துமாக்கள், அதுக்கப்புறம் திரள்கூட்ட எண்ண முடியாத அளவுக்கு திரள்கூட்ட ஆத்துமாக்கள். அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது 11 சீசர்கள் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்கள் அடையாளம். இயேசு கிறிஸ்து நடந்தால் கூட நிழல் பட்டு சுகமானுச்சுன்னு பைபிளில் எழுதப்படலை. பேதுரு நடந்து போகிறாரு, அவர் நிழல் பட்டு வியாதிகள் எல்லா வியாதியும் சுகமடைகிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்னபடி செய்தபடியால் லைஃப் மகிமையாய் மாறியது. பேதுருவின் கையினால் மரித்த சடலங்கள் உயிரோடு, பேதுரு மூலமாக கவர்மெண்ட்டுடைய அஸ்திபாரம் என்ன செஞ்சது? அசைந்தது. பேதுரு மூலமாக எருசலேமே சுவிசேஷ மயமாக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் 2 நிருபங்களை எழுதினார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னபடி செய்தபடியால் சீசர்கள் மகிமையாய் மாறினார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அதான் சொல்கிறாரு, பயப்படாத, கலிலேயாவுக்கு வா, நான் இருக்கேன், என்ன சந்திக்க வா, நான் சொல்கிறத நீ செய், நீ உன் லைஃபு உன் பிரச்சனை மகிமையாய் மாறும். பயப்படாதீங்க, ஏதோ குறிச்சும் பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். 2வது சொல்ல தான் டைம் இல்லை. வசனத்தின்படி வாழாமல் ஆண்டு சொன்னதை செய்யாதனால சங்காரமானது ஆகாப் ராஜா. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். பாஸ்டர் இல்லையோ இருக்காங்க, என் சேவ் அப்படி இதில் மறைஞ்சிருக்கிறதுனால எனக்கு தெரியல. ஓகே, நான் இப்படியே நின்றுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சிரிங்கலாம், சிரிக்க கூட உங்களுக்கு சிரிக்க கூடயா தெரியாது? கடவுளே, நீங்கள் சிரிக்காதனால பாஸ்டே ஏஞ்சி வந்துட்டாங்க. உங்களெல்லாம் 2வது பாயிண்ட் எடுக்கிறதா வேண்டாமா? நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, எடுக்கவா வேண்டாமா? அப்போ அதுக்கப்புறம் காணிக்கப்பட்டு இருக்கு, கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டா, குருட செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். அல்லேலூயா ராஜ. பாட்டும் தெரியாதா? அல்லேலூயா ராஜ. சாப்பிட தெரியுமா? அல்லேலூயா ராஜனுக்கே. பாடுங்களேன். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கலிலேயா என்ற ஊரில் இயேசு அற்புதங்களை செய்தார். 2வது ஆகாப் ராஜா. நான் சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப டைம் எடுக்க விரும்பலை.
1 ராஜாக்கள் 20 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேலின் ராஜா ஆகாப். இப்போ ஆகாபுக்கு விரோதமா சீரியா ராஜாவாகிய பெனதாத் யுத்தத்துக்கு வருகிறான். இந்த பெனதாத் என்கிறவன் அடிக்கடி யுத்தத்துக்கு வந்து ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்களை பாடாப்படுத்துவான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட, இஸ்ரவேல் ராஜாட்ட வந்து பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டான். இப்போ யுத்தம் பண்ண 2வது முறை வருகிறான். அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் தீர்க்கதரிசி வழியாய் பேசுகிறார். எடுத்துட்டீங்களா? 1 ராஜாக்கள் 20:28 பாருங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார்னு சீரியர் சொல்லுகிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆகையால் அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டோடைய வார்த்தை வருது, ஊழியர் வழியா, தீர்க்கதரிசி வழியா வருது. என்ன வருது? இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீ ஒன்றும் பயப்படாத. இந்த ஜனம் என்ன சொல்லிட்டு வருதுன்னா, கர்த்தர் வந்து மலைகளில் தான் தெய்வம், பள்ளத்தாக்குகளுக்கு தான், மலைகளுக்கு தான் தெய்வம், பள்ளத்தாக்குக்கு தேவன் இல்லைன்னு சொல்லுது. இது சொன்னதுனாலேயே நான் என்ன செய்ய போகிறேன்? ஜனங்கள் எல்லாம் உன் கையில் கொடுத்துட்டேன், உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், இதனால நானே கர்த்தர் என்று நீ அறிஞ்சிக்கோ அப்படின்னு ஆண்டுடைய வார்த்தை வருது. ஓகே, இப்போ யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் நடந்தது என்னன்னு கேட்டால் 29 மைய பகுதி பாருங்க. 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளில் சீரியரில் 1,00,000 காலாக்களை மடங்கடித்தார்கள். போட்டிருக்கா? வாசிங்க. போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? ஒரே நாளில் 1,00,000 பேரை கொண்டுட்டாங்க. ஏன்னா ஆண்டு யுத்தம் பண்ணுகிறார். 30 பாருங்க. மீதியா இருந்தவர்கள் ஆபேக் பட்டணத்தில் ஓடி போனார்கள். அங்க ஆண்டு என்ன, ஓடி போறீங்களாடா அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டு என்ன செஞ்சார்னா, மீதியா இருந்த 27,000 பேர் மேல அலங்கம் இடிந்து விழுந்து எல்லாரையும் கர்த்தரே கொண்டு போட்டாரு. எவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. அலங்கத்தை இடிச்சு மீதி ஓடினா பாருங்க, 27,000 பேரை ஆண்டவரே கொண்டுட்டாரு. இவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு அப்படியே 12 மணி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துருந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? என்னமோ என்ன செத்தா போயிட்டாரு, செத்தா போயிட்டாரு, சாவுற அன்னைக்கு கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருங்க. செத்தா. எவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுமா? மீதி 27,000 பேர் ஓடுறீங்களாடா, அலங்கத்தையே அவன் மேலே இடிஞ்சு விழ வச்சு கொண்டுட்டாரு. இப்போ ராஜா தப்பிட்டான், பெனதாத் தப்பிட்டான். இப்போ பெனதாத் உடனே என்ன செய்யறான்? அவன் சத்துரு, அவனை சங்கரிச்சு போடுங்கிறார் ஆண்டவர். பெனதாத் என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் ராஜாக்கள்லாம் கொஞ்சம் தயை நிறைந்தவர்கள், அன்புள்ளவர்கள், அதனால கொஞ்சம் என் உயிரை மட்டும் காப்பாத்துன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்றான். இவனுக்கு அறிவு வேண்டாம்? கொஞ்சம் சொல்லுங்க, இவனுக்கு அறிவு வேண்டாம்? யாருக்கு அறிவு வேண்டாம்? ஆகாப்புக்கு அறிவு வேண்டாம்? ஏடா வருஷம் அவன் உன்னோட வந்து யுத்தத்துக்கு வரான், உன் வெள்ளி கோல்டெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான், உன் மனைவி பிள்ளைய கூப்பிடுறான், உனக்கு அறிவு வேண்டாம்? ஆண்டவர் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போடுறான், உன் கையில கொடுத்துட்டாங்கிறாரு. அவன் எவ்வளவு சத்துரு, எவ்வளவு வஞ்சகமா வந்து உனக்கெல்லாம் ஒன்றா. பிசாசு வந்து குமாரை பார்த்து, குமார் உன்னை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் சிஸ்டர் கூட அடிக்கடி சொல்கிறாங்க, குமார் நல்ல அன்பு உள்ளவன், நல்ல குமார் தாழ்மை உள்ளவன் அப்படின்னு சொன்னாங்கன்னு பிசாசு ஒன்றுட்ட சொன்னா, பிசாசுக்குமா தயை காட்டுவேன்? எனக்கு தெரியல, பிசாசுக்கு கூட குமார் தயை காட்டினாலும் காட்டுவாப்புல. சத்துரு வந்து நம்மள்கிட்ட நீ ரொம்ப தயை நிறைந்தவர்னு சொன்னா, உங்களை பார்த்து எங்கள் சிஸ்டர் சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப தாழ்மை அன்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சத்துரு வந்து இன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்ணாதனா விட்டு கொடுத்துட்றதா? அறிவில்லை அந்த ராஜாவுக்கு. உங்களை சொல்லல, அந்த அறிவில்லை அந்த ராஜாவுக்கு. பிசாசுக்கு போய் யாராவது தயவு செய்யலாமா? சத்துருவை சங்கரிக்க வேண்டாமா? நம்ம குடும்பத்தை கெடுக்கிறான், அவன் நாசமாக்குறான், சமாதானத்தை கெடுக்கிறான், சந்தோஷத்தை கெடுக்கிறான், நிம்மதியை கெடுக்கிறான், வேலையை கெடுக்கிறான், பிள்ளையை கெடுக்கிறான். அவன் வந்து நின்று நீங்களாம் அன்புள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றாலே அன்புள்ளவர்கள். ஆமாங்க, நாங்கள் சபையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் மனுஷனுக்கு அன்பு பாராட்ட மாட்டோம், உனக்கு காட்டுவோம். நாங்க ஊழியக்காரங்கிட்ட தான் அன்பெல்லாம் காட்ட மாட்டோம், உனக்கு காட்டுவோம். ஓகே என்ன இன்னைக்கு சர்ச்சுக்கு போகக்கூடாது அவ்வளோ தானே, சரி நான் கல்யாணத்துக்கு போகிறேன். ஹல்லேலூயா. சத்தியம் புரியுதா? எவ்வளவு நயமஞ்சகமா சத்துரு வந்து இஸ்ரவேலின் ராஜா தயை உள்ளவர். இப்ப நான் போய் பாஸ்டர் கொஞ்சம் தயை உள்ளவங்க அப்படின்னா டயத்துக்கு அடி போடலாமா? நீ தயை உள்ளவர் அப்படின்னு
அப்படி ரெட்டு கட்டிட்டு தலையில பாக கட்டிட்டு அப்படி சொன்னார் அப்படின்னு வந்து ஆகாப்பிட்ட சொன்னா, ஆகாப் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? பிசாசு வந்து இன்னும் என்ன செய்யணும்? வாடா, இதை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் குடும்பத்தை கெடுத்த சத்துருவே. நான் கொஞ்ச நாள் கிராமத்தில் இருந்தோம். எங்கள் கிராமங்களில் சில பாம்பெல்லாம் வரும், நல்ல பாம்பெல்லாம் வரும். நான்லாம் கர்த்தருடைய பெரிய கிருபையில் நான் சொல்லுவேன், ஏவாளை வஞ்சித்த சர்ப்பமே, உன்னை இயேசுவின் நாமத்தில் அடிக்கிறேன்னு அடிப்பேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுறேன். எங்கள் ஊர் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, பொய்யெல்லாம் சொல்லலை. எங்கள் ஊர் ஆட்கள் இன்னைக்கு இருக்காங்க 2 பேர். எங்கள் ஊர் ஜனம் சொல்லும், செல்வி பாம்பை கண்டால் படையும் பயப்படும், செல்வி பயப்படாது, ஏன்னா செல்விக்குள்ளே இருக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும்னு எங்கள் ஊரில் ஒரு அம்மா சொல்லுது. அப்படியே நல்ல பாம்பெல்லாம் பார்த்தா பயப்படவே மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுறேன்னு சொல்லி கட்டிட்டு போய் குச்சி எடுத்துட்டு வந்து, ஏவாளை வஞ்சித்த சர்ப்பமே, உன்னை இயேசுவின் நாமத்தில் அடிக்கிறேன்னு அடிச்சு கொண்டிருக்கேன். லிட்ரலா, கனவுல இல்லை. அந்த ஆவிக்குரிய தாய் பெத்த பிள்ளைகளாக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? தாயை போல தானே பிள்ளை இருக்கணும். பாம்பை கனவுல கண்டுட்டு ஓடுனீங்கன்னா என்ன பண்ணலாம் அவங்கள? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாஸ்டர் முழிக்கிற மொழி என்ன டைம் ஓடிட்டு இருக்க, முடிப்பனாங்கிறிய? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. 9:15 தாண்டி போயிட்டு இன்னும் இப்போ இழுத்துக்கிட்டே இருக்கல, டைம் ஓடிச்சா, புள்ள வேற வருஷம் பண்ணுவேன், ஐயோ அப்படின்னா முடிப்பனாங்கிறான் அவன். ஹல்லேலூயா. வந்து கேட்குறான், என்ன சொல்லியிருக்கணும்? ஆகாப்ப என்ன சொல்லியிருக்கணும்? பெனதாத் உயிரோட இருக்கணும், இழுத்துட்டு வாங்க அவனை, உடனே படைவீரர்களை அனுப்பி அவனை வெட்டி போடுங்க, அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஓ, பெனதாத் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? 32வது வசனத்தில் பெனதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். இவன் கேட்குறான் பாருங்க, ஓ அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரனுங்கிறான். ஏன் அறிவில்லாதவனை, பிசாசு நமக்கு சகோதரனா? நம்ம சபை மக்களை நேசிக்காதனால பிசாசை தான் சகோதரனுங்கிறோம். உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற பிசாச சகோதரன் சகோதரிங்கிறீங்க. உங்களுக்காக உயிர் கொடுத்து ஜபிக்கிற ஊழியர்களை முகத்தை பார்த்து கூட பிரைஸ் லார்ட் சொல்ல முடியாது சிஸ்டருங்கிறீங்க. என்ன வார்த்தை சொன்னா ஆகாபு? சொல்லலாமா பிசாசை பார்த்து? சொல்லுங்க, பிசாசை பார்த்து சகோதரனுங்களாம்மா? எவ்வளோ அறிவு இல்லாதவன், ஆண்டு எவ்வளோ உடஞ்சிருப்பார்ல. விட்டுட்டாங்க, தான் ரதத்தில் ஏற்றிட்டு போகிறான் அவனை. உடனே ஆண்டு தீர்க்கதரிசி அனுப்புனார். 42 பாருங்க, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால். போட்டிருக்க பைபிளில் என்ன போட்டிருக்கு? சங்காரத்துக்கு நான் நியமிச்சேன் அவனை நீ உன் கையிலேருந்து தப்ப விட்டபடியால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாக, உன் ஜனம் அவன் ஜனத்துக்கு ஈடாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. யுத்தத்தில் ஜெயம் எடுத்த சந்தோஷம் ஆகாபுக்கு போயிடுச்சு. அடுத்து உள்ள அதிகாரத்தில் கர்த்தர் ஆகாபை சங்கரித்தார்னு போட்டிருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை சொன்னால் முழுவதும் ஒப்பு கொடுத்தேன்னா 50% கீழ்ப்படிஞ்சு 50% கேள்வி விடையாமல் இருக்காதீங்க. இவன் 50% கீழ்ப்படிஞ்சான். பெனதாத்தை உயிரோட காத்ததுனால கர்த்தர் ஆகாபை சங்கரித்தார். ஒரே ஒரு வாழ்க்கை டைம் ரொம்ப போயிடுச்சு. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. உங்கள் லைஃபு மகிமையாய் மாறும். பயப்படாதிருங்கள், கலிலேயாவுக்கு போங்கள், உங்கள் வாழ்க்கை மகிமையாக மாறும். ஆமென். காட் பிளஸ் யூ.